பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் மத்தேயு 7:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் சகோதர சகோதரிகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்றாரு? கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதையாகிலும் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இதுவரை எத்தனை காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கேளுங்கள், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆம், நம்முடைய பூமிக்குரிய தகப்பன்மார்கள் பைபிள் அவர் சொல்றாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரமபிதா உங்களுக்காக நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் தானே. ஆகவே நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேடி பாருங்கள், ஆண்டவர் உங்களை கண்டடைய செய்வார். நீங்கள் தேடுகிறது உங்களுக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, நீங்கள் தேடி பாருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எவைகளெல்லாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நீங்கள் தேடி பாருங்கள், எந்த நன்மையும் குறையில்லாமல் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தரை தேடி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடி பாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தரை தேடி பாருங்கள், உங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை தேடி, கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை தேடிக் கொண்டிருங்கள். அவருடைய முகத்தை தேடிக் கொண்டிருங்கள். அவருடைய பிரசன்னத்தை தேடிக் கொண்டிருங்கள். அவரை வாஞ்சித்து கொண்டிருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரை வாஞ்சித்து கதறி கொண்டிருங்கள். நிச்சயமாய் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விடும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் தட்டுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே என்று தட்டி கொண்டிருங்கள். யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கதவை தட்டுவீர்கள். கதவை தட்டி என்ன சொல்வீர்கள்? திறங்க. கதவை அவங்க திறப்பாங்க. திறந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமானவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள வாங்க, இங்கேயே இருங்க, ஏன் போறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, நான் தட்டுறேன். ஒருத்தன் கதவை திறந்தா நான் அவன்கிட்ட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். சகோதர சகோதரிகளே, நீங்க கூட கர்த்தருடைய சமூகத்தில் போய் தட்டி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காய் கதவுகளை திறப்பார். கர்த்தர் உங்களுக்காய் வழிகளை திறப்பார். கர்த்தர் உங்களுக்காய் வாசல்களை திறப்பார். அற்புத கதவுகளை திறப்பார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தட்டும் பொழுது அவர் திறந்து ஏராளமாய் தாராளமாய் கொடுத்து தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ரபா ஷேக் ரபா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.